ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கு பேர் பார்த்திங்கன்னா சிவரகசியம்ன்றது. இதை எழுதினவங்க இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள். சிவன் அப்படின்னா மங்களம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பொருள். உண்மையில் சிவன் அப்படின்னா உயிர் அப்படிங்கிறது தான் ஒரு சூட்சமமான ஒரு பொருளே. சிவன் கோயிலுக்கு போகிறேன், சிவனை வழிபட போகிறேன் அப்படின்னா உயிரோட மூலத்தை அறிய போகிறேன் அப்படின்னு அர்த்தம். உயிரை உணரப்போகிறேன் அப்படிங்கிறதே அர்த்தம். அந்த உயிரை உணர தொடங்கிட்டா இந்த உடம்பு ஒரு பொருட்டே இல்லை. இந்த உடம்ப என்ன வேணாலும் செய்யலாம். உயிருடைய மூலத்தை உணர்ந்தவரை சித்தன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஒரு சித்தனுக்கு நீரில் நடக்கிறதும் காற்றுல மிதக்கிறதும் கூடு விட்டு கூடு பாயிறதும் சாதாரண ஒரு சாகசமாகுது. ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒருவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அதே போல ஒளிந்து கிடக்கக்கூடிய உண்மைகள் எல்லாமே ரகசியம் அப்படிங்கிறது ஆகும். அதை நாம் உணர முடிகிறதுல தான் நம்மளுடைய சூட்சமே இருக்கு. சித்தர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு சரியான பொருள் என்ன? இவங்க வேறு முனிவர்கள் வேறா? சித்தம் அப்படிங்கிற மனசை ஒரு கட்டுக்குள்ள அடக்கி ஆழ தெரிந்தவங்களை தான் சித்தர்கள்னு சொல்கிறோம். தவத்தின் மூலமாகவும் மனதை அடக்கலாம். இந்த மாதிரி மனதை அடக்க முடியாது தவம் செய்கிறவங்க முனிவர்கள்னு சொல்கிறாங்க. அதனால் சித்தர்கள் வேற, முனிவர்கள் வேற. சித்தர்கள் மொத்தம் 18 பேர் தானா? ஆனால் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிற மாதிரி தெரியுதே. இது என்ன 18ன்னு ஒரு கணக்கு? நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் 18ங்கிற எண்ணுக்குள்ள கிடைக்கப்பட்ட 11 சித்தர்களை விளங்கிக்கிட்டு அவங்களுடைய எவர் வழி நடந்தாலும் உலக பந்தங்கள்ல இருந்து விடுதலை பெற்றலாம். 18 அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான எண்ணு. எனவே தான் சபரிமலையில் 18 படிக்கட்டுகள் இருக்கு. பாரத யுத்தம் 18 நாள் நடந்தது. 18ஓட ஒரு சூட்சம தொடர்பு இருக்குது. பரிமளசாமி சித்தர் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு அன்பை, சாமி பார்க்கறதுக்கு அழுக்கா இருக்கிற உங்க உடம்புல எப்படி சாமி வாசனை வீசுது அப்படின்னு கேட்குறாரு. நாற்றம், வாசனை ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்னு அவர்கிட்டயே திரும்பி கேட்டாராம். இது என்ன சாமி கேள்வி? நாத்தம்னா யாருக்கும் பிடிக்காம போகும், வாசனைனா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பதில தனக்கு தெரிஞ்ச விதத்துல அந்த அன்பரும் கூற பரிமளசாமி சிரிச்சிட்டாரு. நாத்தமோ வாசனையோ அத குணம்ங்கிற ஒரு வார்த்தையில சொல்ல உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னவரு, குணம் அப்படிங்கிறது உணர்வு சார்ந்தது மட்டும் இல்லை, உடம்பு சார்ந்ததும் கூட. உணர்வு மணக்கணும்னா புத்தி தெளியணும், உடம்பு மணக்கணும்னா வயிறு தெளியணும். வயிறு உன் வரையில குப்பை தொட்டியா இருந்தா வேர்வை, மலம், மூத்திரம் இது எல்லாமே நாரும். அதே வயிறு பால் பாத்திரமா மாறிட்டா எல்லாமே மணக்கும் அப்படின்னு சொன்னாராம். இந்த வயிற்றை எப்படி அப்படி வச்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, தினசரி காலையில கோயிலுக்கு போ, அதுவும் பெருமாள் கோயிலுக்கு போ. தீர்த்தம், சடாரி, பொங்கல், சுண்டல் அப்படின்னு 5ம் அங்கதான் கிடைக்கும். தாயார் சந்நிதியில மஞ்சள், குங்குமம் கொடுப்பாங்க. அதுவே உன்னை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு போதுமானது அப்படின்னு சொன்னாராம். பிராந்தர் அப்படின்னு ஒரு சித்தர் ஒரு மண்பானையோட போய் பிச்சை கேட்டாராம். பிச்சைக்கும் பிக்ஷைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். பிச்சை அப்படிங்கிறது எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறது. அப்படி வாங்குறதுல பிச்சலுக்கும் இடம் உண்டு. ஆனா பிக்ஷை அப்படி இல்லை. அரிசியை மட்டும்தான் பிக்ஷையின் போது அழிக்க முடியும். பிச்சை கேட்கறவங்க விதிவசத்தால வாழ முடியாது, வறுமையில வீழ்ந்தவங்க. ஆனா பிக்ஷை கேட்கறவங்க வாழ வழி இருந்தும் சுகம் இருந்தும் அதை அனைத்தும் உதறிட்டு துறவு கோலம் பூண்டவங்க. பிச்சை கேட்கறவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நமக்கு குறையேதும் வராது, புண்ணியம் வேணும்னா இல்லாம போகும். ஆனா பிக்ஷை கேட்டு வர்றவங்களுக்கு மறுக்கிறது அப்படிங்கிறது பாவ செயலாகும். ஏன்னா பிக்ஷை கேட்டு வர்றவங்க நம்ம கிட்ட அரிசியை மட்டும் பெறதில்லை, நம்முடைய தீவினைகளையும் சேர்த்தே அவங்க பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ராமதேவர் அப்படிங்கிற ஒரு யாக்கோடி சித்தர் மருத்துவத்தை இந்திய மண்ணில் மட்டும் இல்லாமல்
மெக்கா மெதினா வரைக்கும் பறந்து சென்று கற்று வந்தவர். அவங்களால் சிபாரிசு செய்யப்பட்ட ஒரு சாமானிய மருந்து தான் சுக்கும் மிளகும். சுக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உலகில் பெருசாக கருதப்படுறது சகஸ்ரம் அப்படிங்கிறதா. சகஸ்ரம் அப்படின்னா 1000 அப்படின்னு அர்த்தம். 1000தோட அளவுக்குள்ள தான் நம்ம இறை நாமங்களை சொல்லி அதை நம்ம சகஸ்ர நாமம்னு சொல்கிறோம். பூமி காத்தான்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது பூலோக கைலாயம். இது சித்தர்களுடைய கோட்டை. நாம் நம்மளை பற்றியே நம்ம சிந்திக்கிறதே இல்லை. நம்முடைய சிந்தனை அப்படிங்கிறது நிறைய பணம் சம்பாதிக்கிறது எப்படி, பெரிய பங்களா கட்டிக்கிறது எப்படி, நாக்குக்கு ருசியாக சாப்பிட்றது எப்படி, இந்த மாதிரி லௌகீக சிந்தனைகள்லேயே இருக்குது. நம்ம பற்றி சிந்திக்கிறது அப்படிங்கிறது இது இல்லை. நான் யார் அப்படிங்கிற கேள்வியே நம்ம பற்றி சிந்திக்கிறதனுடைய சரியான தொடக்கம். மனங்களின் கூட்டமாகிய மனமே நான். அது வசிக்கும் வீடுதான் உடல். மனோசக்தி அப்படிங்கிறது ரொம்ப மகத்தானது. இதை பயன்படுத்துறதுக்கு நாம் கற்றுக்கிட்டா விஷப்பாம்பு மட்டும் இல்லை, சிங்கம் புலி கூட நம்ம கிட்ட நாய்க்குட்டி போல வந்து நிற்கும். மனம் கொண்டதால் தான் மனதர்கள் என்றாகி பின் மனிதர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த புக்கு வாங்கி படிங்க. இந்த புக்கில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சித்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் வாங்கி படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. புக்கை முடித்ததுக்கப்புறம் தான் கீழே வைக்கணுன்ற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த புக்கில். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். ஓகே, பாய்.